ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல் 10th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், கொஞ்சம் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா மிஸ்டேக் இல்லாமல் செய்யலாம். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் வந்து எ மேன் ஜாயின்ட் எ கம்பெனி அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு மேன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. The company gave him a starting salary of rupees 60,000. ஸோ ஸ்டார்டிங் சேலரி அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 60,000 கொடுக்குறாங்க ஜாயின் பண்ண உடனே. அண்ட் அக்ரீட் டு இன்க்ரீஸ் தி சேலரி 5% ஆனுவலி. ஆனால் என்ன அக்ரிமெண்ட் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 5% நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவோம். என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த சேலரியிலேருந்து அது ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ். இதில் வந்து முக்கியமான ஒன்றே இந்த இடத்துல இதுதான். ஆஃப்டர் 5 இயர்ஸ், அவர் 5 இயர்ஸ் வேலை பார்த்து முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய சேலரி எவ்வளவு? கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்லணும்னா 6th இயர் சேலரின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஒரு 5 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இன்க்ரிமெண்ட்லாம் போட்டு மொத்தமாக அவர் எவ்வளோ வாங்குவாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒன்றே இந்த ஆஃப்டர் 5 இயர்ஸ். போன உடனே அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. 1 இயர் தாண்டி தான் அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் 1 இயர் தான் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகி அவர் வாங்கக்கூடிய சேலரி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மெத்தடு சிம்பிளாக முடிஞ்சிடும், பட் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்ளம் பண்ணணும். அதில் தான் இருக்குது. ஈஸியான மெத்தடு தான். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கொஷினை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஏபியில் இருக்குமா ஜிபியில் இருக்குமாங்கிற கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது ஏபி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டி வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது எவ்ரி இயர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிறது வந்து சேம் அமௌண்ட்டாக இருக்கணும். அப்போனா தான் அது ஏபின்னு சொல்ல முடியும். பட் இந்த கொஷினை பொறுத்தவரை எவ்ரி இயர்ஸ் இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் வந்து நாட் சேம். பிகாஸ் அவரோட சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அதில் 5% வந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இயர் 3,000 rupees இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலை, 5% ஆஃப் த சேல்ரி. ஸோ அவரோட சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த 5% ஆஃப் அமௌண்ட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இது திஸ் இஸ் நாட் அன் ஏபி. ஓகே, திஸ் இஸ் அன் ஜிபிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். அப்போ ஜிபி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு 5th இயர் T5 தான் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது T5. ஸோ ஏஆர் தெரிஞ்சாலே போதும். ஸோ ஏங்கிறது T1 இல்லையா, ஃபஸ்ட் டேர்ம். அதே மாதிரி ஆருங்கிறது காமன் ரேஷியோ. இந்த ரெண்டையும் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோங்கிறது தான் எங்கள் விஷயம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ நம்ம எடுத்தோடனே ஏ வந்து 60,000 அப்படின்னு நம்ம இங்கே வந்து எடுக்கவே முடியாது. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங் சேலரி தான். ஸோ ஆஃப்டர் 1 இயர், ஆஃப்டர் 2 இயர், ஆஃப்டர் 3 இயர், ஆஃப்டர் 4 இயர், ஆஃப்டர் 5 இயர் தான் நம்மளோட கால்குலேஷன். ஸோ ஆஃப்டர் 1 இயர் அவர் எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறாரோ அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ T1. ஓகேவா? இப்போ அந்த ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு பார்ப்போமா? ஸோ இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இன்க்ரிமெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 5/100 இன்ட்டு அவரோட சேல்ரியாக இருக்கும் 60,000. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5,000 5 into 6. ஸோ 3,000 rupees ஆஃப்டர் 1 இயர். ஸோ ஆஃப்டர் 1 இயர் சேல்ரி அவர் எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் ஏற்கனவே வாங்கிட்டு கிடந்த 60,000 கூட இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டு 3,000ஐயும் சேர்த்துக்கோங்க. சரியா? அதுதான் அவர் வாங்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் சேல்ரி ஆஃப்டர் 1 இயர். ஸோ இதுதான் நம்ம ஏன்னு எடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆஃப்டர் 2 இயர் அப்படிங்கும்போது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஆஃப்டர் 2 இயர் அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், 5% இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே இன்க்ரிமெண்ட் வந்து 5% தான். 5/100 இன்ட்டு 63,000. ஓகே, அதை பார்த்துக்கணும். ஸோ 5 into 0 0, 5 3s are balance 1. ஸோ 3,150 rupees இன்க்ரிமெண்ட். ஸோ இதை T2 எடுத்துக்கலாம், இதை T1 இல்லையா? சரி, T2 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கிட்டு இருக்க சேலரி 63,000 இல்லையா? அது கூட இந்த 3,150 rupeeஸையும் சேர்த்துட்டோன்னா எவ்வளோ வரும்? 0 5 1 3 + 3 6, 66,000. இதுதான் T2. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். T1 T2 நம்மளோட 5 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து தேவை ஏ அண்ட் ஆர் தான். ஸோ இப்போ இங்கே ஏ வந்து தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் 63,000.
ஆர் வேணுன்னா T2/T1 போட போகிறோம், அவ்வளோதான். T2 இங்கே எவ்வளவு 66,150, இங்கே 63,000. ஓகே ஓகே. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 5ல் முடியலாம், 5 டேபிள்லே போடுவோம். 1 5 is 5, 2 5s are 10, 6 5s are 30, 0. இங்கேயும் 5 டேபிளே போடுவோம். 1 5 is 5, 3 5s are 15, 2 5s are 10, 3 5s are 15. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் தான் போட முடியும். ஸோ 4 3s are 12, 2 3s are 6, 0. Here also 4 3s are 12, 4 3s are 12, 1 3 is 3. ஓகே. இப்போ இதுவுமே 3 டேபிளில் போதுன்னு பார்க்கலாம். 1 3 is 3, 4 3s are 12, 0. So 1 3 is 3, 4 3s are 12, 7 3s are 21. இது 7 டேபிளில் போகும். 2 7s are 14, 0. இது 2 7s are 14, 1 7 is 7. ஸோ 21/20 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ஆர். ஸோ நம்மளுக்கு ஏயும் தெரிஞ்சு போச்சு, ஆரும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T5. ஸோ ஃபார்முலா என்ன? A × R⁻n - 1 இல்லையா? இங்கே என்னுக்கு பதிலாக 5. ஸோ A வந்து 63,000, R வந்து 21/20. ஸோ n - 1னா 5 - 1 4. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதை 4 டைம்ஸ் எழுதுகிறோம். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம் எழுதுகிறோம். ஓகேவா? அப்போது இங்கே 3 0 இருக்கு இல்லையா? அந்த 3 0க்கு இந்த 3 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கீழே அப்போ எவ்வளோ இருக்குது? இங்கே மேலே இருக்குது 63 இருக்குது. 21 × 21 × 21 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 21 × 21 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ 441 வரும். ஸோ 441. அதே மாதிரி அடுத்த 2 21 21 441. கீழே வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 0. ஓகே. இப்போது இந்த 441ஐயும் 441ஐயும் அகைன் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 63 ஆட் பண்ண போகிறோம். 1 4 4 4 16, பேலன்ஸ் 1 17. ஸோ 4 1s are 4, 16, 17. So add it. ஓகே. இது கூட நம்ம 63 இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 3 is 3, 5, 1 6 6, 26 2, 1 1. So 3 6 plus 4 10, 5 5 13, 12, 15, 12, 2 1. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது 1 2 2 5 2 303 டிவைடட் பை 160. இதை டிவைட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். இதை எப்படி டிவைட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? நம்ம 160 டிவைட் பண்ணால் கஷ்டம். ஸோ 60 டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய கொஷினில் நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகே. எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 1 2 2 5 2 303. ஸோ பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 16ல் 122 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். 5 டைம்ஸ் அப்படிங்கும்போது 100 தாண்டலை. 7 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா? 7 டைம்ஸ். ஓகே. 112 வருது. ஸோ மைனஸ் பண்ணோன்னா
வருது. ஸோ 5 நான் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 7ங்கும் போது இது வந்து 6 டைம்ஸ் வரும். 96. ஓகே, அடுத்தது 2 வரும். அப்போ இது 5 டைம்ஸ் போடலாம். ஸோ 12. இப்போ அடுத்து 3 பண்ணலாம். 122 123 போது அகெயின் 7. ஸோ 112. ஸோ 0. ஸோ 110 அப்படிங்கும்போது 6 தான் போட முடியும். 96. 3. 143ங்கும்போது 122 விட அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் ஸோ இதுக்கப்புறம் இதில் இறக்குறதுக்கு இல்லை. ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நம்ம வந்து 0 எடுத்ததுனால 0வால் டிவைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் தள்ளி வரும், அவ்வளோதான். ஸோ அந்த அமௌண்ட் வந்து 76,576.8. இதை எப்படி எழுதலாம்னா 76,577 ருப்பீஸ்னு எழுதலாம். இதுதான் அவர் 5 இயர்ஸ் கழித்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட், அவருக்கு கிடைக்கக்கூடிய சேல்ரி. ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? இதில் கஷ்டம்னு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 1 இயர் சேலரி கண்டுபிடிக்கிறோம், ஆஃப்டர் 2 இயர்ஸ் சேலரி கண்டுபிடிக்கிறோம். இந்த T1 T2 வச்சு AR நம்மளுக்கு தெரிஞ்சுட்டதுனால ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஸோ மல்டிப்ளிகேஷன் பெருசாக இருக்குது, டிவிஷனும் ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் கவனமாக செஞ்சோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.